வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2025ஆம் வருஷம் ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மனசுக்குள்ள நிறையா போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. எதிரிகள் இருக்காங்களோ இல்லையோ, எதிரிகளால் எனக்கு தொல்லை வருது வந்துருமா, இதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலை. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு செய்கிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது, சனி சுக்கிரனோடு சேரும்போது மனசில் கூடவே ஒரு சந்தோஷம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை பற்றிய ஒரு நல்ல செய்திகள், திருமணம் நிச்சயிக்கப்படுறது, காதல் போன்ற விஷயங்களில் வெற்றிகள், உங்களுடைய மேரிட்டல் பார்ட்னர் கணவன் அவரால் உங்களுக்கு சந்தோஷங்கள். அதே நேரத்தில் சில பெரிய விஷயங்கள் நான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள். சில நேரங்களில் இந்த வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, புதுசாக நான் வீடு வாங்குகிறேன் அதுக்கும் வரும். வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா உங்கள் குழந்தைகள் இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட உங்கள் பேர குழந்தைகள் இருக்கலாம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள். சில நேரங்களில் வெளிநாட்டு பயணம் அதற்காக திட்டமிடுவீங்க, அது நடப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். வரும் காலம் சிறப்பாக இருக்குன்னு பட்சி சொல்கிறது உள்ள. ஆனால் வெளியில் அப்படி வந்துருமா என்ற பயம். வரும் பயத்தை ஒழிச்சு தள்ளுங்க. தேவையில்லாத பயமும் சிந்தனையும் தேவையே இல்லை. 2வது விஷயம், புதன் உங்கள் ராசியில் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ரொம்ப பெரிய பலம் அது. அதுக்கப்புறம் அவர் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். வாக்கு சாதுரியம் கிட்டத்தட்ட 5ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் மிக இனிமையாக பேசுவீர்கள், திறம்பட பேசுவீர்கள். எந்த ஒரு தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அளவில் பேச போகிறீங்க. சில நல்ல லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், பயணங்கள், இதெல்லாம் பற்றி பேசுறது. அதே நேரத்தில் 14ஆம் தேதி மகர ராசியில் சூரியன் பிரவேசமானால் மனோதைரியம், எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம், அதற்கான முயற்சிகள், அந்த பாதையில் சஞ்சாரம் பண்ணுறது, இது போல் தொடர்ந்து நன்மைகளை பற்றி பேசுறது. 25ஆம் தேதி புதன் 4ஆம் வீட்டுக்கும் 28ஆம் தேதி சுக்கிரன் 5ஆம் வீட்டுக்கும் போகிறார். அப்போது இன்னும் பரிபூர்ணமான எதிர்பாராத சில வெற்றிக்கின் தொடக்கம்னு இதை எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதம் எண்டு ரொம்ப பெரிய சந்தோஷங்கள் நமக்கு நடக்க போகிறதுங்கிறத உணர்த்துவதாக இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் தெய்வ கடாட்சம் சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக டெவலப் ஆகுது, நன்னாருது. முக்கியமாக எல்லாத்துக்குமே மனசு தாண்டா காரணம்பாங்க. அந்த மனம் செம்மையாக இருக்கிறது. என்னால் முடியும் தம்பின்னு சொல்கிறது இல்லை, அடுத்தவரை பார்த்து உன்னாலும் முடியும்னு சொல்கிற அளவுக்கு தைரியத்தோடு செயல்படுவீங்க. அதனால் இது ஹைலி ப்ராக்ரெசிவ் மந்த், டெவலப்மெண்ட் ஓரியன்ட் மந்த். வெற்றி பாதை திறக்கிறது. நிச்சயமான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. வீட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் அக்கேஷன், திருமணம் போன்ற வைபவங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக நல்ல டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டே வரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் உடம்புல இம்யூன் சிஸ்டம் நல்லா ஆகும். நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸ் நமக்கு நல்லா ஒர்க் ஆகும். மனோதைரியம், அதற்கான சரியான ஒரு டைரக்ஷனில் பண்ணக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் மேம்படக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். வெற்றி பயணத்தை துவக்குங்கள். சரியான நேரம் இதுதான். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக
காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.